ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சி கார்த்திக்கு. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு 90% மாற்றுத்திறனாளி. நான் எதுக்காக இந்த வீடியோனா, அந்த மைவி3 கம்பெனியை பற்றி நான் அதில் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நிறைய இன்டர்வியூ அந்த மாதிரி ஜாப்லாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து அது கரெக்டாக எனக்கு செட் ஆகிற மாதிரி அந்த ஜாப் எனக்கு கிடைக்கல. அப்படியே போனாலும் அவங்க வந்து மாற்றுத்திறனாளி வந்து யோசிக்கிறாங்க, நீங்கள் எப்படி வந்து போவீங்க, எப்படி உங்களால் ஸ்டெப் ஏற முடியுமா, கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ நான் வந்துட்டு திருப்பி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோடய தோழி வந்து இந்த மாதிரி வந்து V3 ஆன்லைன் டிவியில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு சொன்னாங்க. நான் வந்து எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன், ரிஸ்க் எடுப்பேன். ஓகேங்களா, ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு ஃபேமிலியை ரன் பண்ணணும்ல, வேறு என்ன பண்ணுறது. அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் உதவியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போல்லாம் உதவி பண்ணுவாங்க, ஒரு நாள் பண்ணுவாங்க, 2 நாள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் உதவிலாம் இந்த காலத்தில் யாரும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, அப்படியே இருந்தாலும் பணம் இருந்தால் ஓகே. நம்ம ஒரு சிலவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தாச்சு, அவங்கள நம்ம உதவிக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது நல்ல ஆன்லைன் ஜாப் வந்தால் சொல்லு, ஸோ நான் எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் V3 ஆன்லைன் டிவி சொன்னாங்க. அது எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொன்னாங்க. நான் ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். பட் அவங்க சொன்ன மாதிரி 6 வீடியோ அந்த டைமில் என்னால் பார்க்க முடியல. ஸோ அதே கம்பெனி வந்து மைவி3ன்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. சரி, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னாங்க. அப்புறம் அதில் நான் என்ன பண்ணணும், அதை அப்படியே எனக்கு டேக் ஓவர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மைவி3 ஆடை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதில் நான் வந்து ட்ராவல் பண்ணேன். அப்போ தான் வந்து இந்த ஃபேஸ் கேர் பேக் வந்து 360 கொடுத்து இது பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து வாங்கினேன். அது வாங்கினா டெய்லி 7 rupees ஆட் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ணலாம் கார்த்திக் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், வீட்டில் உட்காந்துட்டு வெளியில் போக முடியாது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண உடனே 30 days ஒரு வாட்டி இந்த காசை எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. சரி, 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 130 rupees அப்படி வந்தோடனே நான் எடுத்து பார்த்தேன். சரி, கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகே, கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இப்படியே கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ நான் ஜாயின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, எப்போ ஜாயின் பண்ணேன், அதாவது பிஎம்மாக நான் ஜாயின் பண்ணது வந்து 2021 3வது மாதம் 7ஆம் தேதி. இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் லேசாக காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். அதிலே சிஎம் பிளானுக்கும் அதிலே டேட் போட்டிருக்கோம். இது உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் வீடியோ போட்டால் ஆதாரத்தோடு போடணும்ல. ஸோ சும்மா நானும் ஒரு கடமைக்காக போடக்கூடாதுல்ல. இது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியலன்னா கொஞ்சம் தள்ளி கூட வச்சு நான் உங்களுக்கு அதை வியூ பண்ணுறேன். நான் ரைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுது பாருங்கள். பொறுமையாக ஜூம் பண்ணி நீங்கள் அப்புறமா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஓகேல ட்ராவல் பண்ண நல்லா எனக்கு இன்கம் வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து இந்த எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் நான் அதை வச்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பேன். ஸோ என்ன பண்ணலாம், என்ன இதனால் என்ன பெனிஃபிட், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களும் பிஎம்மில் தான் இருந்தாங்க. ஏன்னா நான் வந்து அவங்களோட டவுன் லைனர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஓகே நல்லா ஒரு 1 year அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அதை நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ வருமானன்றது எல்லாருக்கும் தேவையில்லை. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாற்றுத்திறனாளிகள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். இது மாதிரி ஆட் பார்த்தா இன்கம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, எல்லாம் 5 ரூபாலாம் ஒரு காசா, இதெல்லாம் ஏமாற்றுவாங்க, ப்ராடக்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து வாய்ப்பு நான் கொடுத்தேன். அதை பண்ணுறது பண்ணாமல் போகிறது அவங்களோட விருப்பம். ஏன்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸே அதுதான், யாரையும் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க யாரும் கேட்கல. சில பேர் பண்ணாங்க, ஓகே கார்த்திக் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து க்ரௌன் மெம்பராக ஆக ட்ரை பண்ணேன். க்ரௌன் மெம்பர்னால் இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு மாத்திரையை வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வந்து சொன்னாங்க. இது வந்து 3000 சம்திங். ஓகேங்களா, நான் வாங்கினேன். ஸோ நான் என்ன பண்ணேன், டேரெக்டாக இந்த பிஸ்னஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே வந்து ரிஸ்க் எடுத்தேன். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம டேரெக்டாக பணம் வாங்கி ஏதாவது கடன் வாங்கி தானே நம்ம பிஸ்னஸில் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஓகே ட்ரை பண்ணி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கடன் வாங்கி ஸோ நான் இதில் வந்து ஜாயின் பண்ணி அதான் 2022 நான் சிஎம்மாக ஆனேன். அதாவது 8ஆம் மாதம் 6ஆம் தேதி 2022. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ட்ரை பண்ணேன். ஓகே, மாதம் 480 rupees எனக்கு வந்துச்சு. ஸோ டேக்ஸ் போக மீதி எனக்கு அமௌண்ட் வரும். மாதம் ஒரு 11,000 ரூபாய் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் அதை நல்லா ஏர்ன் பண்ணேன். அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வெளியில் போகிறது, ஆட்டோ புக் பண்ணி எங்கே போகிறது, வெளியில் போகிறது, ஸோ சம்திங் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ராவல் பண்ணி, யாராக இருந்தாலும் மணின்னு தானே மதிப்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஓகே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். நிறைய பேர் ஓகே கார்த்திங்க எல்லோரும் சேர்ந்து ஜாயின் பண்ணோம்.
இன்ன வரைக்குமே அந்த கம்பெனியில் வந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்ச் இந்த எலெக்ஷன் டைம் தான் பேமெண்ட்டு ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்து எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப மைவித்ரி யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது என்னோடய ஃப்ரெண்டோட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்து நான் அதை கண்டுக்காமல் போயிருந்தேன்னா நான் இன்றைக்கி ஓஎம்மாக இருந்து பிஎம் ஆகி க்ரௌண்ட் மெம்பராக ஆகி இப்போ சீலிங் அச்சீவர் ஆகி இப்போ என் கீழே வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது உங்கள் ஐடியான்னு கேட்பீங்க. இதை பாருங்கள், சி கார்த்திக் என்னோடய அப்ளைனரு எல்லாமே இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல, டேஷ்போர்ட் நல்லா தெரியும். இந்த சைடில் பாருங்கள், சி கார்த்திக் எல்லாமே தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். இது பாருங்கள், இதுதான் என்னோடய ஐடி. ஓகேங்களா, நான் மைவீத்தில் இருக்கிற என்னோடய ஐடி. ஓகேங்களா, சரி நீங்கள் எப்படி பார்க்குறேன், என்னோடய ஐடி தெரியுதுங்களா? ஸோ இதுதான் என்னோடய ஐடி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு இப்போ என்னோடய டவுன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுலே தெரியும் 232 மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து நாங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி உள்ள மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் வந்து கணவரால் கைவிடப்பட்டவங்க, அப்புறம் வந்து நிறைய ஆட்டோ டிரைவரு, முதியோருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பை அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஸோ எவ்வளோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இந்த 2.5 வருஷம் ஓகேங்களா, ஒரு வாட்டி கூட பேமெண்ட் வந்து டிலே பண்ணதே கிடையாது. கரெக்டாக பேமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து யூடியூபர்ஸ், ஆக்சுவலி இந்த யூடியூபர்ஸை பற்றி நான் சொல்கிறோம். எனக்கு யூடியூபர்ஸ் இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்தை வந்து விசாரித்து மக்களுக்கு அதை கொண்டு போவாங்க. நிறைய விழிப்புணர்வு வீடியோலாம் போடுறாங்க. நான் எந்த ஒரு யூடியூபர்ஸும் நான் தப்பாக சொல்லலை. ஆனால் இப்போது இந்த கம்பெனியை பற்றி யாரோ ஒரு பேர் அசோக் ஸ்ரீதினி சொல்லிட்டு ஒருத்தர், ஸோ அவர் வந்து இந்த கம்பெனியை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி மக்களை வந்து நான் பாமர மக்களை காப்பாற்றுறேன், மோசடி பண்ணுறாங்க, பண மோசடி, இந்த கம்பெனி இழுத்து மட்டும் ஓடிடுவாங்க. சார் நீங்கள் சொன்னது நல்ல விஷயந்தான், நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸோ தப்பில்லை. இது மாதிரி நிறைய மோசடி நடக்குது. அதே மாதிரி இந்த ஆன்லைன் கேமு, ஆன்லைன் லோன், இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறைய விழிப்புணர்வு பண்ணி நிறைய மக்களை காப்பாற்றுங்க. ஓகே, ஆனால் இப்போ இந்த ஒரு கம்பெனி வந்து மக்களை ஏமாத்துறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஸோ அந்த கம்பெனியை போய் விசாரிக்கணும். அதில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் பேசி, சப்போஸ் அந்த கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி அந்த கம்பெனிக்கிட்ட போய் பேசி, கம்பெனி இழுத்து மூடாத மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும். ஸோ எதுவுமே கேட்காம ஓகே நீங்கள் ஏதோ கம்ப்ளைண்ட் போட்டிங்க, ஓகே அது என்னவோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதே மாதிரி இதில் நிறைய அரசியல்வாதிங்க, கட்சிக்காரங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இந்த மைவீத்தில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நான் யூடியூபர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு போகிறீங்க. நிறைய பேர் ஆட்ஸ் பார்த்தா காசு வரும், ஆட்ஸ் பார்த்தா காசு வரும். யாராவது இதில் ஒர்க் பண்ணவங்கள, இதில் இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் என்றைக்காவது அவங்கக்கிட்ட வந்து ஒரு வீடியோ ஒரு டைரெக்டாக போய் விசாரிச்சிருக்கீங்களா? இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்களை காப்பாற்றுங்கன்னா மக்கள் இதில் இவ்வளோ ஒரு 60 லட்சம் பேர்கிட்ட இதில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ பேருக்கும் ஒரே ஒரு ஆள் எதிர்க்கிறாருன்னா நீங்கள் ஏன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? யூடியூபர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம்ல. ஸோ இல்லைங்க, இந்த கம்பெனி இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, இவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் நீங்கள் இன்டர்வியூ பண்ணல. ஏன்னா நல்ல விஷயம், எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்போ உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாலும் இல்லைனாலும் இப்போது நிறைய இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. ஸோ எதுக்கு ஒரு கம்பெனியை நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் போடுங்க, எதானா பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டேன். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல, ஏன்னா எனக்கு இது மாதிரி வீடியோ போட்டலாம் எனக்கு பழக்கம் இல்லை. என்னோடய கான்செப்ட் என்னென்னா, இந்த கம்பெனி வந்து இவ்வளோ வருஷம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டைமு, அதே மாதிரி நம்ம கார்த்திக் பிள்ளை சார், அவர் ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிற பேசியிருக்காரு. ஸோ அவரும் வந்து கரெக்டாக அந்த மாதிரி விசாரிச்சுட்டு நீங்கள் போடுங்க. நான் எந்த ஒரு யூடியூபர்ஸும் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் சொன்னனால ஒரு 6-5 மாதம், ஒரு 6 மாதமாக எவ்வளோ பேர் மைவி3யை பற்றி என்னோட வீடியோ போட்டிங்க. இப்போது இதை மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் விசாரித்து ஒரு வீடியோ போடலாமே. அப்போது இந்த கம்பெனியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும்ல. ஸோ அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எம்டி சார் வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக அவங்க அந்த இஓடபிள்யூ ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிவிட்டு எல்லாம் பக்காவாக முடிச்சுட்டு எங்கள் எம்டி கண்டிப்பாக வெளியே வரணும். நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ மைவி3 இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே, மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் விசாரிக்காமல், வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வீடியோ போடாதீங்க. சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப உதவி. பாருங்க, நான் ஸ்டோரே வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டோர் தான். ஸோ எஸ்கே கார்த்திக் ஸ்டோர் நான் வச்சுருக்கேன்.
ஸோ அந்த 2.5 வருஷம் கழிச்சு இப்போ 3 வருஷம் ஆகி இப்போ நான் தனியாக ஒரு வீல் சேரை வாங்கி நான் கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்க்குறாங்க, நான் ஆசைப்பட்டது எல்லாமே கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ எனக்கு பேட்டரி வீல் சேர் வாங்கணும், ஏன்னா யாரோட உதவியை எதிர்பார்க்கக்கூடாதுன்றத நான் ஒரு பேட்டரி வீல் சேர், அது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் நான் காசு கொடுத்து இந்த மைவித்தில் வர சம்பளத்தை வச்சு நான் வாங்கினேன். இப்போது நான் தனியாக யாரோட உதவியும் இல்லாமல் வெளியில் போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன். என்னோடய ஆசைகள் எல்லாமே ஏதோ எனக்கு முடிஞ்சதை நான் அனுபவிச்சுட்டு போகிறேன். ஸோ அதனால் நல்ல கம்பெனிங்க 1-2 இருந்தாலும் அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த கம்பெனியை நல்லபடியாக வெளியில் கொண்டு வாங்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அந்த கம்பெனி வந்து ஏமாற்றிடுவாங்க, ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா, மற்ற சோஷியல் மீடியாவை பற்றி இல்லை யூடியூபர்ஸ் பற்றி ஏதாவது பேசியிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.